வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி மசாலா பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது 5 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ பண்ணலாம். இதுக்கு எந்த சட்னியும் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட வேணும்னா சர்வ் பண்ணலாம். ஒரு பவுலில் 1/4 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பொடியும் கொஞ்சம் சில்லி பொடியும் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலையும் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கையிலே கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 1/4 கப் போல் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். கெட்டியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் ப்ரெட்டில் தடவை போது நல்லா ஒட்டும். ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒரு சைடு மட்டும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். எட்ஜஸ்லலாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி போடுங்க. மேலே நம்ம தடவாத சைட் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து மேலே தடவி விடுங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் தடவி விடுங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும் நீங்கள் பேனில் போட்டுட்டு பண்ண போது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொதவே 2 சைடும் அப்ளை பண்ணிட்டும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருப்பி போடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதும், ரொம்பலாம் தேவையில்லை இதுக்கு. அந்த எண்ணெயே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணுங்கள். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். கடலை மாவுலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன அப்புறம் எடுத்துருங்க. இதை வந்து சுட சுட உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட இல்லைன்னா சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.